ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒர்க்கிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா இவ அப்பப்போ அத்திப்பூத்த மாதிரி எப்பயாவது ஒரு வீடியோ வந்து போடுறா, அதுக்கப்புறம் ஆளே அட்ரஸ் இல்லாமல் போயிடுறான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது உண்மை தான். என்னோடய ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் என்னால் பேலன்ஸ் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து எடுத்தாலும் அதை எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாமலே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது கிடையாது. எனக்குன்னு இருக்கிற ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கண்டினியூஸாக என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஏன்க்கா வீடியோஸ் போடுறதே இல்லை, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த நியூ இயர்லேருந்தாவது நான் வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். என்னோடய டே டு டே லைஃப் நிறையா பேருக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. கண்டிப்பாக அதே மோட்டிவேஷனை உங்களுக்கு நான் வந்துட்டு கண்டினியூஸாக கொடுக்குறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நியூ இயர் அன்னையிலேருந்தே விலாகோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூ இயர் அன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவெல்லாம் கிடையாது. ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே நிறைய பேர் லீவ் எடுத்திருந்தாங்க, பட் நான் அப்ளை பண்ணலை. என்னோடய ஷார்ட்ஸ் நிறையா பேர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்யூச்சரில் லீவ் எதாவது தேவைப்படும்னு சொல்லிட்டு இப்போ நான் லீவ் எடுத்துக்கல. காலையில் கொஞ்சம் நேரம் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு காஃபி போட்டு ரிலாக்ஸாக குடிச்சிட்டு மத்தியானம் லன்ச் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் சமைச்சு வைக்கல, மத்தியானத்துக்கு மேலே தான் செஞ்சேன். இன்றைக்கி கிளைண்ட்ஸ் எல்லாருமே லீவில் தான் இருக்காங்க, பெருசாக ஒர்க் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால மத்தியானமே நான் வந்துட்டு சூடாக சமைச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு பொடலங்காய் கூட்டு வச்சு சௌச்சோ பொரியல் பண்ணிக்கிட்டேன். சாமி விளக்கெல்லாம் வந்துட்டு கையோட கழுவி வச்சு பொட்டெல்லாம் வச்சு சாமி ரூமில் எடுத்து அடுக்கி வச்சுட்டு பூவெல்லாம் அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் போல் பாயாசம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆஃபீஸ் ஒர்க். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் போல் நானும் பசங்கள்லாம் சேர்ந்துட்டு சைட்டுக்கு போயிட்டு தண்ணி விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அது வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தண்ணியெல்லாம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாயாசம் ஏற்கனவே வச்சுருந்தேன். முந்திரி மட்டும் தாளித்து அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு நானும் சஞ்சய் விஸ்வா 3 பேரும் சேர்ந்துட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் முருகன் சன்னிதானத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வந்தோம். என்னோடய நியூ இயர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே தான் போச்சு. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.